வந்தே மாதரம். ராமசிவகுமார் இந்து தேசிய இயக்கம். சனாதன தர்மம் இன்னைக்கு உலகத்துக்கே வழிகாட்டிட்டு இருக்கு. பாருங்க, நேற்று நம்மளுடைய தமிழகத்துடைய அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனத்தை போய் சந்திச்சிருக்காங்க. எதுக்காக சந்திச்சாங்க? நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வச்சிருக்கு, அது முளைச்சு வந்துட்டு இருக்கு மலையில. சென்ற ஆட்சியில அந்த அவலத்தை பார்த்தோம். இப்ப அதை பாதுகாக்கிறதுக்காக அமைச்சர் போய் திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களை சந்திச்சு, உங்களுடைய இடத்தை கொடுங்க, நாங்க நெல்லை கொள்முதல் செஞ்சிருக்கோம், அதை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா சுவாமிஜி சரின்ட்டாங்க. இதுதாயா சனாதன தர்மம். சர்வே பவந்து சுகினகா சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மாகச்சி துக்க பார்த்தவை. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும், எல்லா உயிர்களும் நோயின்றி இருக்கணும். இதைத்தான் சனாதன தர்மம் சொல்லுது. தெரியாமத்தான் முட்டாள்கள் பேசிட்டு இருக்காங்க. சென்ற ஆட்சியில எத்தனை நெல் கொள்முதல் செஞ்சாங்க. கலைஞர் அறிவாலயத்துல வைக்கல, வீரமணி வீட்டுல வைக்கல. இத்தனை கொள்ளையடிச்சு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. சபரீசனோட இடத்துல வைக்கல, ஜி ஸ்கொயர்ல வைக்கல. மிகப்பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா நெல்லை பாதுகாக்கிறதுக்கு இந்த நாட்டுடைய அரசாங்கம் திராவிட மாடல் துப்பில்லை. ஆனா இந்த அரசாங்கம் அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வெங்கட்ரமன் போய் பேசியிருக்கிறாரு. ஆதீனம் அவர்கள் உடனே சரின்னு இருக்காங்க. இந்த ஆதீனங்களை தான் அடக்கணும், ஒடுக்கணும், அவர்களுடைய சொத்தை பறிமுதல் செய்யணும். சென்ற ஆட்சியில பல முயற்சி செஞ்சாங்க, பல்வேறு தவறான புகார்களை செஞ்சாங்க. இந்த தேசத்திற்காக வாழக்கூடிய மக்களுக்காகத்தான் மன்னர்கள் சொத்துக்களை எழுதி வச்சாங்க, கோவில்கள் கட்டினாங்க. ராஜராஜ சோழன் தனக்காக அரண்மனை கட்டல, ராஜேந்திர சோழன் கட்டல, பாண்டிய பல்லவ மன்னர்கள் கட்டல, சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் தனக்காக அரண்மனை கட்டல. இன்னைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களே கோடிக்கணக்கான சொத்து, இந்த திராவிட மாடல் அப்படின்னு அரசாங்கம் சொல்லிட்டு. அப்படி இல்லை. சனாதன தர்மம் என்ன? எல்லா உயிர்களும் நல்லா இருக்கும். இந்த உலகத்துல வாழக்கூடிய மரம், செடி, கொடி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அதுதான் சனாதன தர்மம். எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்கணும், எலியும் மதிக்கணும், நாயை மதிக்கணும், கோழியும் மதிக்கணும், சேவலை மதிக்கணும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் மதிக்கணும். எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்குன்னு நினைச்சதுதான் சனாதன தர்மம். அதுக்குதான் ஆதீனங்கள் மடாதிபதிகள் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுதும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நாட்டிலே தோன்றிய ரிஷிகள், முனிவர்கள், தபசுகள், ஞானிகள் அத்தனை பேருமே தனக்காக வாழவில்லை, இந்த தேசத்திற்காக வந்தாங்க. மக்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்ந்தாங்க. பல்வேறு நூல்கள் கொடுத்தாங்க, பல்வேறு மடங்களை கொடுத்தாங்க, அன்னதான சேவை செஞ்சாங்க, வஸ்திர தானம் செஞ்சாங்க. யாருக்கெல்லாம் துணிகளேன்னு வராங்களோ அவங்களுக்கு துணி தானம் செஞ்சாங்க. அதுதான் சனாதன தர்மம். இந்த திராவிட மாடல் பேசிட்டு தன்னுடைய சொந்த இடத்துலையும் கூட மக்களுக்காக ஒரு உதவி செய்யறது இல்லை. கொடுக்கறதுக்கான செலவு பண்ணி பிளக்ஸ் வைக்கிறானுங்க, சோர விளம்பரம் பண்றான், மாலை மரியாதை செய்யறானுங்க. ஆனா மக்களுக்கு ஏதாவது நல்லா செய்யறானா? இல்லை. இதுதான் திராவிட மாடல். சனாதன தர்மம்ங்கிறது அப்படி இல்லை. பாருங்க, கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து நிறைய நிலங்களை நம்ம மன்னர்கள் எழுதி வச்சிருக்காங்க, ஆதீனங்கள் எழுதி வச்சிருக்காங்க, மடாதிபதிகள் எழுதி வச்சிருக்காங்க. இந்த மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் சேர்ந்து இருக்கணும், மக்கள் தர்மத்திற்காக வாழணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. இதுதான் சனாதன தர்மம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா சனாதன தர்மம். தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் சுயநலவாதி. இதுதான் திராவிட மாடல், இதுதான் சனாதன தர்மம். திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களை இந்து தேசிய இயக்கம் பாராட்டுகின்றது, வணங்குகின்றது. இதுபோல் ஆதீனங்கள் மடாதிபதிகளை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கிறோம். வரக்கூடிய நாட்கள்ல இந்த அரசாங்கமான ஆதீனங்களையும் மடாதிபதிகளையும் மதிப்பு கொடுத்து அவர்களை அணுகி அவர்களுடைய இடத்துலையும் கூட நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக்கணுமே வழி அதை ஆக்கிரமிக்கணும், அதை புடுங்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. திராவிட மாடல் அரசு மாதிரி வெங்கட்ராமன் அவர்களை அமைச்சரை நான் பாராட்டுறேன். திருவாவடுதுறை ஆதீனத்தை போய் கேட்டோன்னே சுவாமிஜி அவர்கள் 5 இடங்களை கொடுத்திருக்காங்க, நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாத்து வைப்பதற்காக. இது போல தொடர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம். இந்துக்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆதீனங்கள், மடாதிபதிகள், திருக்கோயிலில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், அதை பராமரிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் மரியாதையும் மதிப்பும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஏனென்று சென்றால் அது நம்மளுடைய இந்து தர்மத்துடைய ஆணி வேறானது இந்த திருக்கோயில்கள்ல தான் இருக்கு, மடங்கள்ல தான் இருக்கு. அதனால நம்மளுடைய ஆன்மா என்பது, ஹிந்து தர்மத்துடைய ஆணிவேர் என்பது ஆன்மீகம், தெய்வீகம், திருக்கோவில்கள், ஆலயங்கள், மடங்கள் என்று கூறிக்கொண்டு இந்து தேசிய இயக்கத்தின் சார்பாக சுவாமிஜி அவர்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறோம். நன்றி, வணக்கம், வெல்க பாரதம்.